உலகத் தமிழர்களுக்கு என் அன்பான வணக்கம். ஸோ நம்ம அவசரமாக சிக்கன் பண்ணாலோ இல்லை நல்லா டேஸ்ட்டாக சாப்பிட்ணும் அப்படின்னாலோ இந்த மாதிரி இந்த சில்லி சிக்கன் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து நான் எங்கள் அம்மா வீட்டில் ரொம்ப அடிக்கடி நாங்கள் பண்ணுவோம். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குட்டி குட்டியாக சிக்கன் போட்டு நல்லா காரம் போட்டு பண்ணும்போது நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தால் சாம்பார் சாதம், ரசம் சாதம் எல்லாத்தோடையும் ஆக்சுவலாக நல்லாயிருக்கும். சாம்பார் சாதம் நல்ல சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து நாங்கள் இன்றைக்கி பண்ண போகிறோம். சாம்பார் சாதத்தோடு சாப்பிட போகிறோம். ஸோ அதுக்கு வேண்டிய இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சிக்கன் வந்து இந்த மாதிரி நான் எடுத்திருக்கேன். ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். நான் தை பீசஸ் எடுத்திருக்கேன். இது வரை எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணிக்கணும். தக்காளி நல்லா கட் பண்ணிக்கணும். இஞ்சி பூண்டு விழுது இந்த அளவுக்கு எடுத்துக்கலாம், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு. ஒரே ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும், அதனால் 2 கீறியிருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி, முக்கியமான பொடி வகைகள். ஸோ மிளகாத்தூள், தனியாத்தூள், உப்பு, கரம் மசாலா தூள். பட் இதில் வந்து மிளகாத்தூள் வந்து நான் கொஞ்சம் காஷ்மீரி சில்லி எடுத்திருக்கேன். ஸோ இதுவும் நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லை நார்மல் சில்லியும் எடுத்துக்கலாம். கூடவே வந்து எண்ணெய். இது கூட வந்து நம்ம முதலே வந்துட்டு பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம் இதெல்லாம் நல்லா கொஞ்சம் வதக்கி ஃப்ரெஷ்ஷாக நம்ம போடலாம். அப்படி இல்லைன்னா வந்து நீங்கள் வாயில் வரக்கூடாது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கரம் மசாலா மட்டுமே போடலாம். ஸோ சாப்பிடும்போது ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நல்லா ஃப்ரீயாக சாப்பிட்லாம். ஸோ அதனால் நான் இன்றைக்கி வந்து டேரெக்டாக மசாலா எதுவும் இருக்காமல் வெறும் கரம் மசாலா தூள் மட்டும் போட்டு பண்ண போகிறேன். சரி பண்ணி பார்க்கலாங்க. ஸோ டவல் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம எண்ணெய் ஊற்றலாம். ஸோ எண்ணெய் நல்லா காயட்டும். அதுக்கப்புறமா வந்து வெங்காயம் போட்டுக்கலாம். இது மெயினாக வந்து நீங்கள் இது வரைக்கும் சிக்கன் இன்னும் நான் கற்றுக்கல, அப்புறம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், பேச்சுலர்ஸ் இவங்கெல்லாம் கூட வந்து நல்லா இது வந்து கற்றுக்கலாம். ரொம்ப சிம்பிளாக இதை பண்ணாலும் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சிக்கன். பட் இது வந்து டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸ் அப்புறமா பண்ணலாம். நம்ம சில்லி சிக்கன் பதிலாக பெப்பர் சிக்கன், அப்படி இல்லைனா வந்து நம்ம தந்தூரி பவுடர் போட சிக்கன் அதெல்லாம் அப்புறமா பண்ணலாம். பட் வந்து பேசிக்காக நீங்கள் இந்த மாதிரி சில்லி பவுடர், இந்த மாதிரி உப்பு, தனியாத்தூள் இதை வச்சே பண்ணால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம வந்து இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு, வெங்காயம் வதக்கிக்கலாம். ஸோ நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கோம். இது நல்லா கொஞ்சம் வதங்கணும்னா நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து மற்ற எல்லாத்தையும் போட்டுடலாம். ஸோ பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு விழுது, தக்காளி இதெல்லாம் வதங்கட்டும். ஸோ இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து சிக்கனும் நல்லா ஏற்கனவே கட் பண்ணி நல்லா கழுவியும் வச்சுருக்கோம். அதையும் போட்டுட்டு இதையும் லேசாக வதக்கலாம். இது லேசாக புரட்டி எடுத்ததுக்கப்புறமா இது கூட நம்ம பொடி வகைகள்லாம் போட போகிறோம். ஸோ 2-3 வாட்டி புரட்டி எடுத்துக்கோங்க. ஸோ அந்த சிக்கன் வந்து சீல் ஆகிடும் நல்லா. ஸோ இப்போ பொடி வகையெல்லாம் போட்டுடலாம். மிளகாத்தூள், தனியாத்தூள், உப்பு, கரம் மசாலா தூள். ஸோ எல்லாத்தையும் ஒன்றா போட்டுட்டு கொஞ்சம் லேசாக புரட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வேண்டிய அளவு தண்ணி ஊற்றி மூடி வைக்கலாம். சிக்கன் எப்பவுமே வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே வெந்துடும். சிக்கன் வந்து நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது. அப்புறமா உங்களுக்கு வந்து குழம்பு மாதிரி ஆகிடும். ஸோ ஃப்ரை பண்ணுறதுனால வந்து ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. நம்ம பச்சை வாசம் போக ஓரளவுக்கு நம்ம இந்த மாதிரி லேசாக புரட்டி எடுத்ததுக்கப்புறமா வேண்டிய அளவுக்கு தண்ணி ஊற்றலாம். ஓரளவுக்கு சிக்கன் மூழ்கிற அளவுக்கு இருந்தால் போதும். ஏன்னா நம்ம தண்ணி ஃபுல்லாக சொன்னால் தான் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்க முடியும். ஸோ இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இதுக்கப்புறமா மூடி வச்சா எப்பவுமே சீக்கிரமாக ஆகிடும். ஸோ மூடி வச்சுருக்கேன். ஸோ இப்போ வச்சு கரெக்டாக 15 மினிட்ஸ் ஆச்சு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நடுவில் வந்து நான் 2 வாட்டி கலரி விட்டேன் அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு. ஸோ நீங்கள் கொஞ்சம் நடுவில் 2 வாட்டி கலரி விடணும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து தண்ணி நல்லா சுண்டிருக்கு. சிக்கன் அந்த டைமில் நல்லா வெந்திருக்கும். இப்போ வந்து இனிமேல் நம்ம அடிப்பிடிக்காமல் கொஞ்சம் லேசாக நல்லா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ரோஸ்ட் பண்ணோம்னா நல்லா ரோஸ்ட் மாதிரி வரணும்ல. இந்த ஸ்டேஜில் வந்து லேசாக நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் கொஞ்சம் ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம உருளைக்கிழங்கு வறுக்கிற மாதிரி தான். கொஞ்சம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு கொஞ்சம் லேசாக தீ பிடிக்கிற மாதிரி இருந்தால் நம்ம இப்படி சுரண்டி விட்டு கொஞ்சம் நல்லா ஒரு கிரேவி தொக்கா பண்ணலாம். இந்த கிரேவி கொஞ்சோண்டு எடுத்துகிட்டு வெறும் சாதத்தில் பிசைஞ்சு கூட சாப்பிட்லாம். அது ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன வயசில் நாங்கள் அப்படி பண்ணுவோம். இந்த மாதிரி கிரேவியை எடுத்து அப்படியே ஒயிட் ரைஸில் போட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் வந்து நிறைய விளாக்ஸ் போடுறேன். அது மட்டும் வந்து மெயினாக உங்களுக்கு வந்து சைட் சீயிங்காக வந்து மெயின் பிளேசஸ்லாம் காட்டணும் லண்டன்லன்னு சொல்லிட்டு அங்கே போய் நாங்கள் வந்து ஃபில்ம் பண்ணுறோம். அது தவிர வந்துட்டு கொஞ்சம் கிராண்ட் வீடியோஸும் போடணுன்னு இருக்கேன். பட்
அனிதா ஆனந்த் கிச்சன்னால மெயினாக வந்து கிச்சனில் சமைக்கிற ஐட்டம்ஸ் வந்து டெய்லியே ஒன்று போடலாம் அப்படின்னு இருக்கேன் நான். இது வந்து பிகினர்ஸ்க்கோ இல்லைன்னா வந்துட்டு யாராவது நியூவாக நீங்கள் ட்ரை பண்ண போகிறீங்களோ, சில பேர் என்ன சொல்கிறீங்கன்னா வந்துட்டு பெரிய வீடியோஸில் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, உள்ளே போய் தேடுறதுக்கு எங்கே ரெசிபி இருக்குன்ட்டு தனியாக போடுங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. சில பேர் இமெயில் பண்ணியிருக்கீங்க. அதுக்காக தான் நான் வந்து இது மெயினாக கன்சிடர் பண்ணி தனித்தனியாக ஒரு ஐட்டம்ஸாக குட்டி குட்டியாக போட்டால் நம்ம வந்து நீங்கள் வந்து ஈஸியாக ரெசிபி வந்து செக் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் வந்து டெய்லியே உங்களுக்கு ஒரு ரெசிபி போடலாம் அப்படின்றதுக்காக. சிலது வந்து புது ரெசிபீஸும் போட போகிறேன், சிலது வந்து ஏற்கனவே இந்த கிராண்ட் வீடியோஸில் இந்த ரெசிபீஸும் போட போகிறேன். அதுபடி இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து சிக்கன் ரெசிபி பார்க்குறோம். ஸோ பேசிக் சிக்கன் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். ஸோ டெய்லியே வந்து என்னோடய ரெசிபீஸ் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இனிமேல் எப்பவும் போல் அதுக்கும் வந்து நீங்கள் நிறைய சப்போர்ட் கொடுத்து தொடர்ந்து பாருங்கள். ஸோ நல்லா ஒன்றா சேர்ந்து வருது இந்த ஃப்ரை. அடிப்பிடிக்காமல் இருக்க நல்லா நம்ம வந்து திருப்பி கலரி விட்டுட்டு திருப்பி ஒரு வாட்டி ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம். நல்லா அந்த தொக்கு வந்து சிக்கனோட நல்லா ஒட்டுச்சுன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளுடைய ஃப்ரை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ தான் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோம். நல்லா கருவேப்பிலை நல்லா போட்டால் நல்லாயிருக்கும். ஸோ நிறைய கருவேப்பிலை போட்டிருக்கேன். ஸோ நம்மளுடைய சில்லி சிக்கன் ஃப்ரை நல்லா சூப்பராக வந்துருச்சு. இந்த மாதிரி நல்லா தொக்கா விட்டால் தான் நல்லாயிருக்கும். ரொம்ப ட்ரையாக ரொம்ப ரோஸ்ட்டாக பண்ண வேணாம். ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜில் விட்டோன்னா நல்லா சாம்பார் சாதத்தோடு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து ரொம்ப பசிக்குது, லன்ச் டைம் இப்போது. ஸோ சாம்பாரோட நான் என்ஜாய் பண்ண போகிறேன். நீங்களும் வந்து இதை சீக்கிரமாகவே ட்ரை பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ தினம் ஒரு சமையல் நம்ம இன்றைக்கி பார்த்தது வந்து சில்லி சிக்கன் ஃப்ரை. சீக்கிரமாகவே அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ், பாய்.